So next topic is thermodynamics of cell reaction. So ஒரு galvanic cell வந்து என்ன நடக்கும், chemical energy வந்து electrical energy வந்து convert ஆகும். So இதுல electrical energy வந்து produce பண்றது எதுக்கு வந்து equal இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, so total charge of the electrons and then EMF of the cell. So ரெண்டுத்தையும் multiply பண்ணா நமக்கு வந்து எவ்வளவு electrical energy produce ஆயிருக்கு அப்படின்னு வந்து தெரியும். So இது வந்து electrons வந்து total number of electron வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, number of moles of electron அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. So அதுதான் இங்க electrical energy is equal to charge of n mole of electrons into E cellங்கிறது வந்து என்னன்னா overall cell reaction வந்து தான் E cell நம்ம எடுத்துக்கிறோம். So இங்க வந்து n number of electrons n mole of electron 1 mole நீங்க வந்து எடுத்துக்கிறோம். So 1 mole of electron equal to 1 Faraday. So அப்ப இங்க வந்து என்ன ஆகும், அப்ப n mole of electrons equal to அப்ப 1 mole னா 1 Faraday. அப்ப n mole of electronங்கிறது n Faraday. So nf. So இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், electrical energy is equal to nf into, so இந்த E cell தான் இங்க வந்து E ன்னு போடுறோம். So இங்க W max cell அப்படின்னா the total, அதாவது அந்த செல்லுல எவ்வளவு மேக்ஸிமம் ஒர்க் வந்து நடந்திருக்கு அதை தான் நம்ம என்ன பண்றோம், W max ன்னு போட்டிருக்கோம். So W max of cells equal to minus NF E cell. So இங்க நெகட்டிவ் சைன் வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா, இது வந்து ஒரு சிஸ்டம், செல் வந்து சரௌண்டிங்ஸ் மேல வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் சைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால இங்க மைனஸ் வந்து போடுறோம். ஸோ செகண்ட் லா படி வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒர்க் ஈக்குவல் டு, அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ W max ஈக்குவல் டு டெல்டா G. ஸோ டெல்டா ஜிங்கிறது இங்க வந்து என்ன, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அப்ப டெல்டா G இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்ப இது இந்த W max நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை டெல்டா G இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E cell அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா வந்து என்ன அர்த்தம்னா, டெம்பரேச்சர் 298 கெல்வின்ல அண்ட் தென் 1 அட்மாஸ்பியர்ல ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னு சொல்றோம். ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல எழுதுறோம். ஸோ டெல்டா G நாட் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட் செல். ஸோ அப்படின்னு எழுதுறோம். ஸோ இது வந்து we know that standard free energy changes related to the, so இந்த standard free energy எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்க்கு வந்து ரிலேட் ஆகுது. ஸோ டெல்டா G நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K EQ. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷனையும் நமக்கு முன்னாடி கிடைச்ச டெல்டா G ஈக்குவேஷனையும் நம்ம ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றோம். ஸோ மைனஸ் NF E நாட் செல் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K EQ. ஸோ அப்ப இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இதுல இருந்து என்ன தேவை, E நாட் வந்து தேவை. ஸோ E நாட் செல் ஈக்குவல் டு, இங்க வந்து லானை வந்து நம்ம லாக் ஃபார்மா மாத்தும் போது அது வந்து என்ன பண்ணும், 2.303 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2.303 RT log of K EQ டிவைடட் பை, ஸோ இந்த NF வந்து கீழே டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன எதுக்குன்னா, இட் ரிலேட்ஸ் த செல் பொட்டன்ஷியல் அண்ட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீஷிஸ். ஸோ ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றதுதான் வந்து என்னன்னா நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரலா ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ XA பிளஸ் YB ஈக்குவல் டு LC பிளஸ் MD அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல X Y L Mங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸோ ஸோ அதை மென்ஷன் பண்றது. ஸோ ABங்கிறது ரியாக்டன்ட், CDங்கிறது ப்ராடக்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம Q வேல்யூ ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதுறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் வந்து நம்ம மேல எழுதணும், ரியாக்டன்ட் வந்து கீழே எழுதணும். ஸோ ப்ராடக்ட் சைடு வந்து என்ன இருக்குது, C, அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து L, அதை வந்து பவர்ல வந்து எழுதணும். ஸோ D ஓட கான்சன்ட்ரேஷன் அதோட பவர் வந்து M divided by A ஓட கான்சன்ட்ரேஷன் அதோட பவர்ல X. ஸோ B ஓட கான்சன்ட்ரேஷன் அதோட பவர்ல Y. ஸோ நமக்கு டெல்டா ஜியையும் ஸோ ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டும் ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா G நாட் பிளஸ் RT ln Q. ஸோ இப்ப இதுல டெல்டா ஜிங்கிறது நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து கிடைச்சிருந்தது, ஸோ மைனஸ் NF E செல். டெல்டா G நாட்டுங்கிறது மைனஸ் NF E நாட் செல். ஸோ நமக்கு கிடைச்ச இந்த டெல்டா G நாட் வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ டெல்டா G வந்து மைனஸ் NF E செல், டெல்டா G நாட் வந்து மைனஸ் NF E நாட் பிளஸ் RT ln Q ஓட நம்ம வேல்யூ வந்து என்ன கிடைச்சது,
ஸோ இந்த ஈக்குவேஷன். ஸோ கியூக்கு வந்து நம்ம என்னென்ன எழுதணும், சி பவர் எல் டி பவர் எம் ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய். ஸோ இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இந்த த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்றோம், டிவைடட் பை த என்எஃப் ஆல டிவைட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல டிவைடட் பை என்எஃப் போட்டா என்ன ஆகும், ஸோ என்எஃப் கேன்சல் ஆயிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஸோ இ செல் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து மைனஸ் என்எஃப் ஆல் டிவைட் பண்ணா மைனஸ் என்எஃப் கேன்சல் ஆயிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் இ நாட் செல் மைனஸ், ஸோ ஆல்ரெடி இங்க பிளஸ்ல இருக்கு, நம்ம மைனஸால டிவைட் பண்றதுனால ஸோ இந்த இடம் மைனஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் ஆர்டி டிவைடட் பை என்எஃப் லான் ஆஃப் சி பவர் எல் டி பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய். ஸோ இந்த இடத்த நம்ம லானை வந்து லாகா சேஞ்ச் பண்ணும்போது இங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 2.303 மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த இடம் லான் வந்து லாகா மாறிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், நர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ இதே வந்து 25 டிகிரி செல்சியஸ், ஸோ 298 கெல்வின்ல வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடந்துச்சுன்னா, ஸோ அந்த ரியாக்ஷனை இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறுங்கிறது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். 8.314 இன்டூ டெம்பரேச்சர் வந்து இங்க எவ்வளவு இருக்குது, 298. ஸோ அதை டீங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். டிவைடட் பை என் இன்டூ, ஸோ 1 ஃபாரடேயோட வேல்யூ வந்து நமக்கு 96500 இன்டூ லாக் ஆஃப் சி பவர் எல் டி பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், இதை வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை த டினாமினேட்டர் போடும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0.0591 டிவைடட் பை என். ஸோ இன்டூ லாக் ஆஃப், ஸோ இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே வந்து எழுதிடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இது ஃபைனல் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆனோட் சைடு வந்து என்ன நடக்குது, காப்பர் வந்து காப்பர் 2+ மாறி இருக்குது. ஸோ கேத்தோட் சைடு வந்து ரிடக்ஷன் வந்து நடந்துருக்குது. ஸோ Fe3+ வந்து Fe2+ மாறி இருக்குது. ஸோ இதோட E0 வேல்யூ வந்து 0.77. ஸோ காப்பரோட E0 வேல்யூ வந்து 0.34. ஸோ இதோட ஹாஃப் ரியாக்ஷன் வந்து எழுதுறோம். ஸோ காப்பர் வந்து என்ன இருக்குது, ஸோ காப்பர் வந்து காப்பர் 2+ மாறி இருக்குது. ஸோ மாறும்போது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு 2+ மாறி இருக்குது. ஸோ Fe வந்து என்ன இருக்குது, இங்க ரிலீஸ் பண்ண, ஸோ காப்பர் ரிலீஸ் பண்ண 2 எலக்ட்ரானா இது வந்து கெயின் பண்ணிக்குது. ஸோ ஒரு Fe வந்து ஒரு எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணும். ஸோ இங்க 2 எலக்ட்ரானுங்கிறதுனால ஸோ நம்ம என்ன பண்றோம், இங்க 2 Fe3+ போடுறோம். ஸோ 2 Fe3+ plus 2 electron gives 2 Fe2+. ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம், சிமிலர் டேர்ம்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்றோம். ஸோ வி ஆர் கெட்டிங் இந்த 2 எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதுறோம். ஸோ ரியாக்டன்ட் சைடு வந்து என்னென்ன இருக்குது, காப்பர் பிளஸ் 2 Fe3+ gives ப்ராடக்ட் சைடு வந்து Cu2+ plus 2 Fe2+. ஸோ Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 எலக்ட்ரான். ஸோ N is equal to 2. ஸோ இதுல வந்து நர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்றோம். ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான். ஸோ அதை வந்து இங்க வந்து அப்ளை பண்றோம். ஸோ E cell equal to E0 cell minus 0.0591 divided by, so divided by N. So Nங்கிறது இங்க number of electron. So அப்ப divided by 2 into log of product divided by the reactant. So product side நமக்கு என்னென்ன இருக்குது, Cu2+, Fe2+, அதோட 2 moles இருக்கனால அது வந்து பவர்ல எழுதிரும். So divided by reactant side வந்து காப்பர் வந்து 0 oxidation stateல இருக்கு. So அதனால அதை விட்டுறோம். So remaining வந்து என்ன இருக்குது, Fe3+, so அதோட பவர்ல 2 வந்து போடுறோம். ஸோ இதோட செல் ரியாக்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், E0 செல் ஈக்குவல் டு, ஸோ ஆக்சிடேஷன் காப்பர் ஆனோட் சைடு தானே ஆக்சிடேஷன் நடந்திருக்குது. ஸோ அப்ப E0 ஆக்சிடேஷன் காப்பர் வந்து காப்பர் 2+ மாறி இருக்குது. பிளஸ் ஸோ ரிடக்ஷன் வந்து கேத்தோட் சைடு நடந்திருக்குது. ஸோ E0 ரிடக்ஷன் Fe3+ வந்து Fe2+ மாறி இருக்குது. ஸோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 0.34. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். E0 செல் ஈக்குவல் டு, ஸோ இதோட ஆக்சிடேஷனோட வேல்யூ வந்து ஸோ -0.34 பிளஸ் ஸோ ரிடக்ஷனோட வேல்யூ வந்து 0.77. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0.43. ஸோ அப்ப இ செல்லோட வேல்யூ வந்து 0.43. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். 0.43 மைனஸ் 0.0591 divided by 2 into log of,
ஸோ Cu2 பிளஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.25. ஸோ அதை தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம் இன்டூ Fe2 பிளஸோட வேல்யூ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க 0.1. ஸோ அதுதான் 0.1 ஹோல் ஸ்கொயர்ல இருக்கறனால ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸோ டிவைடட் பை Fe3 பிளஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.005. ஸோ அதுதான் இங்க போடுறோம் 0.005 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு லாக் எடுக்கிறது தனியா காமிச்சிருக்காங்க. ஸோ லாக் ஆஃப் 0.25 into 0.1 the whole square divided by 0.005 the whole square. So அப்ப log of so இத வந்து நம்ம log term மாத்தும் போது இது எப்படி மாத்துவோம் நம்ம 25 into so இது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வந்து 2 நம்பர் தள்ளி இருக்கறனால 10 power minus 2 into 1 into so 10 power minus 2. so இது minus 1 ன்னு வரும். ஸோ இது ஒன் டிஜிட் தள்ளி இருக்க ஒன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கறனால 10 power minus 1ன்னு வரும். ஸோ இது 2 டைம்ஸ் இருக்கறனால 10 power minus 1 into 10 power minus 1 இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா 10 power minus 2. ஸோ டிவைடட் பை ஸோ இது வந்து நம்ம 5 into 5 25ன்னு மாறும் இன்டூ 3 டிஜிட் தள்ளி இருக்கறனால 10 power minus 3ன்னு மாறும். அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 10 power minus 6 அப்படின்னு மாறி இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து 10 power minus 4 இந்த இடத்துல வரும். இது வந்து மேல பிளஸ் 6 போகும்போது ஸோ அப்ப பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு அதிகம். ஸோ வி ஆர் கெட்டிங் 10 power 2. ஸோ இந்த 2 வந்து முன்னாடி வந்துருச்சு. ஸோ log 10 base 10 இது வந்து இதோட வேல்யூ வந்து 1. ஸோ 2 into 1 equal to 2. ஸோ அந்த வேல்யூ தான் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஸோ minus 0.43 minus 0.0591 divided by 2 into 2. So இந்த 2 வந்து cancel ஆயிடுச்சு. So we are getting 0.43 minus 0.0591. So இத வந்து மைனஸ் பண்ணும்போது we are getting the value 0.3709 volt.